வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. அஸ்ஸாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது. இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்ஸாமில் 126 தொகுதிகளுக்கும், கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் வரும் வியாழக்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் மூத்த தலைவர்கள் திரு அமித்ஷா, திரு ராகுல் காந்தி, திரு ஸ்டாலின், திரு சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பெருநிறுவன ஆளுகையில் உருவாகி வரும் இடைவெளிகளை சுட்டிக்காட்டி சுதந்திர இயக்குநர்களின் திறன் மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று செபி தலைவர் திரு துகின் காந்த பாண்டே கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற 19வது CII பெருநிறுவன ஆளுகை உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், சுதந்திர இயக்குநர்கள் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மேற்பார்வை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் இயக்குநர்கள், குழுக்கள், தொழில்நுட்பம் மற்றும் தரவு ஆளுகை, இணையவழி அபாயங்கள், சிக்கலான நிதி கட்டமைப்புகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள கூட்டு அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு இயக்குனரும் அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம், சவால்களை பற்றி விவாதிப்பதன் மூலம் சக இயக்குநர்களிடமிருந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா இன்று புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர், புதுச்சேரியில் ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்கவும், யூனியன் பிரதேசத்தை நீல பொருளாதார மையமாக மேம்படுத்தவும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியை வளர்ந்த பிராந்தியமாக மாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி பூண்டுள்ளதாகவும், ஆண்டுக்கு 3 லட்சம் மடிக்கணினிகள் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வேலையின்மை விகிதம் முந்தைய ஆட்சியில் 47% இருந்ததை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 4.3% குறைத்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். மேலும் மத்திய அரசின் வலுவான ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வளர்ச்சியில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து இன்று மாலை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்திய ரயில்வே தனது உள்கட்டமைப்பு முழுவதும் பாதுகாப்பு, சிக்னலிங் மற்றும் தகவல் தொடர்பை வலுப்படுத்துவதற்காக 1036 கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட பணிகளில் என்ஜின்களில் கவச் பொருத்துதல், ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துதல் மற்றும் பல்வேறு ரயில்வே மண்டலங்களில் பேனல் இன்டர்லாக்கிங்கை மாற்றுதல் ஆகியன இதில் அடங்கும். புதுச்சேரியில் இணைய வங்கி மற்றும் UPI தளங்கள் மூலம் நேரடி பண பரிமாற்றங்கள் வழியாக வாக்காளர்களுக்கு செல்வாக்கு செலுத்த முயற்சி நடப்பதாக தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தேர்தல் செலவினங்களில் ஈடுபட்டுள்ள வங்கி நிறுவனங்கள் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், விலக்கப்படாத எந்த ஒரு வைப்புத் தொகையையும் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் புகார் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சற்று முன்வரை 3.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.